ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலங்காலமாக அட்சய திதியில் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கம் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 2024 அட்சய திருதியை வரப்போகுது இல்லைங்களா? அந்த அட்சய திருதியில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறதுக்காக நகை சீட்டு போட்டிருப்போம், அல்லது வந்து பணத்தை சேமிச்சுட்டு இருப்போம். சில பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் சேமிக்கிறதுன்னு தெரியல, எப்படி நம்ம வாங்க போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து தங்கம் வாங்க முடியும். கண்டிப்பா ஒரு 100 மில்லிகிராம் கூட உங்களால தங்கம் வாங்க முடியும். அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா நீங்க எல்லாருமே தங்கத்த வாங்கணும். வாங்கிட்டு யாரெல்லாம் வாங்க போறீங்க, யாரு வாங்குனீங்க அப்படிங்கிறதையுமே நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நெறைய பேரு சேனல பார்க்குறீங்க. பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அட்சய திருதியையில் தங்கம் வாங்க இப்படியும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வந்து ஒரு 3 மெத்தேட வந்து நான் வந்து இதில சொல்லியிருக்கிறேன். அதாவது வருமானமே இல்ல, ரொம்ப கம்மியா தான் எங்களுக்கு வருமானம் வருது. ரூ. 1 கூட எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட எப்படி வந்து நீங்க சேமிச்சு அட்சய திதியில தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்புமே, அதுவும் இல்லாம உங்களுக்கு வருமானம் கூடுதலா இருக்கு. கண்டிப்பா உங்களால வந்து ஒரு 1/2 பவுனோ, 1 பவுனோ வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, அதற்கான அ ஐடியாஸுமே இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அட்சய திருதியை வந்து எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/5/24ல வருது. அதாவது மே மாசம் நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து அட்சய திருதி 2024ல வருது. இது வந்து மே 10ல அப்படிங்கிறது வந்து ஃப்ரைடேவா வருது. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு ஒரு மங்களகரமான நாள் இல்லைங்களா? கண்டிப்பா அந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு இப்பவே நம்ம வந்து வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் பிளான் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கிற 3 மெத்தட்ல ஏதோ ஒரு மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலுமே, உங்களால வந்து கண்டிப்பா உங்க வீட்டுக்கான தங்கத்த அட்சய திதி அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால தொடர்ந்து வீடியோவ பாருங்க. இப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பார்த்த அன்னைக்கு ரூ. 5,835. அ அதாவது ரூ. 5,835 அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் ஒரு 4 மந்த் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள அது வந்து கண்டிப்பா ஏறும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து 5,900லிருந்து ரூ. 6,000 வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ரூ. 6,000 சேமிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி சிக்கனமும் சிறு சேமிப்பும், அதாவது மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு மாசமும் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பாக்ஸ்ல தான் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி பாக்ஸ்ல வந்து பண்ணிட்டு, அதில கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ட வச்சு நான் இந்த மாதிரி சிறுக சிறுக வந்து நான் வந்து காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் நான் வந்து நான் காயின்ஸ வந்து வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி வாங்கினேன், என்ன மாதிரியான மணி சேவிங்ஸ் சேலஞ்ச்லாம் பண்ணுனேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதையும் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல வந்து கண்டிப்பா சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அட்சய தேதியில வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்து நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க வீடியோ வந்து அன்னைக்கு தான் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 29ஆம் தேதி லிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 29, அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லீஃப் இயர் அப்படிங்கிறதுனால 29 நாட்கள் இருக்கு. இதுல ஒரு 29 நாள் இருக்கு. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 31 நாட்கள் இருக்கு. அடுத்தது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30 நாள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 வரைக்கும் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆனா மே 10ஆம் தேதி நம்ம வந்து வாங்க போறோம் இல்லைங்களா? 1 ஆர் 2 டேஸே பிஃபோரே பத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். ஏன்னா காயின்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து அவங்க வந்து சில கடைகள்ல வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க நகையா வாங்க போறீங்க அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து அட்சய திதி அன்னைக்கே போய் வாங்கிக்கலாம். இல்ல காயினா வாங்க போறீங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ் பிஃபோரா நீங்க வந்து புக் பண்ணி வைக்கிறது நல்லது. அதனால நான் வந்து 7த் டேவோட நிறுத்திட்டேன். இப்போ 7 டேஸ். இப்போ வந்து இதில 3 டேஸ், 29 டேஸ், 31 டேஸ், 30 டேஸ், 7 டேஸ். இப்போ டோட்டலா நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 100 டேஸ் இருக்கு. அதாவது 100 நாட்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த 100 நாள்ல நீங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னா கூட, கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும். ஒரு அமௌண்ட்ட சேமிச்சு கண்டிப்பா தங்க நகை வாங்க முடியும். இப்போ வந்து நான் இதில ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து
தங்கம் வாங்கணும் அட்சய திதியில அப்படின்னா, கண்டிப்பா கோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 100 மில்லிகிராம்ல இருந்து கிடைக்குது இல்லைங்களா? அதனால கண்டிப்பா வருமானம் குறைவா இருக்கிறவங்க 100 மில்லிகிராம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களால வருமானம் அதிகம் 1/2 கிராம் வாங்க முடியும், 1 கிராம் வாங்க முடியும், உங்களால 2 பவுன் வாங்க முடியும். என்ன வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அட்சய திதியில, எந்த அளவுக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து கோல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க விருப்பம் தான். இப்ப சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தின வருமானம் இருக்கும். அவங்க தினமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட எடுத்து வைக்கலாம். ஒரு சிலருக்கு வார வாரம் தான் வருமானம் வரும். அவங்க என்ன பண்ணலாம்னா, வாரம் எடுத்து வைக்கலாம். இல்ல மாதம் மாதம் தான் வருமானம் வருது அப்படின்னா, மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட அதாவது அட்சய தேதியில தங்கம் வாங்குறதுக்காக சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணத்த நம்ம எங்க இப்ப சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஆ இந்த மாதிரி உண்டியல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதில வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னாலும் இந்த மாரி ஒரு பர்ஸ் வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கலாம். அல்லது வந்து உண்டியல் வச்சுக்கலாம். அதாவது இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உண்டியல் இருக்கு இல்லையா? இதில கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எதில வந்து சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அதில சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற முடிவ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சின்னதா சேமிக்க ஆரம்பிங்க. வருமானம், செலவு பொறுத்து உங்களோட பிளான பண்ணிக்கோங்க. உங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கு? செலவு எவ்வளோ ஆகுது? அத பொறுத்து உங்களுடைய பிளான வச்சுக்கோங்க. 1 கிராம் வாங்குறோமா? 1/2 கிராம் வாங்குறோமா? 2 பவுன் வாங்குறோமா? அப்படிங்கிறத. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, குறைவான வருமானம் இருக்கிறவங்களுக்கான மெத்தடு தான். 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ சேமிக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து முதல்ல சொன்ன மாரி 1 கிராம் வந்து ரூ. 6,000 அப்படின்னா, 100 மில்லிகிராம் கண்டிப்பா ரூ. 600லேருந்து ரூ. 700 நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரூ. 700 எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் கண்டிப்பா வரும். ஜிஎஸ்டியும் கண்டிப்பா வரும். இதெல்லாம் சேர்த்தா கண்டிப்பா ரூ. 600லேருந்து ரூ. 700 இருந்துச்சுன்னா, 100 மில்லிகிராம் வந்து கண்டிப்பா வாங்க முடியும். இப்ப இந்த 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில பெரிய கடைகள்ல கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லோக்கல் கடைகள்ல 916 பதிச்ச 100 மில்லிகிராம் கோல்டு காயின் கண்டிப்பா கிடைக்குது. நீங்க வந்து லோக்கல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல முன்னாடியே விசாரிச்சு, நீங்க 100 மில்லிகிராம் கிடைக்குதா? எங்க கிடைக்குதுங்கிறத முன்னாடியே விசாரிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க வாங்குறதுக்கு பாருங்க. இப்ப இதுக்கு எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கிட்ட ஒரு 100 நாள் இருக்கு இல்லைங்களா? அதனால வெறும் ஒரு ரூ. 7 தினமும் ஒரு ரூ. 7 எடுத்து வச்சு பாருங்க. கண்டிப்பா 100 நாள்ல உங்க கையில ரூ. 700 இருக்கும். கண்டிப்பா அட்சய திதி அன்னைக்கு உங்க கையில 100 மில்லிகிராம் தங்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். இல்ல உங்களால வந்து ஒரு ரூ. 10 சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெய்லி ரூ. 10 எடுத்து வைங்க. 100 நாள்ல ரூ. 1000 கிடைச்சிரும். இது வந்து ரூ. 1000 கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 150 மில்லிகிராம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து கோல்ட வந்து வாங்கிட முடியும். டெய்லி வந்து உங்களால ரூ. 20 எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ரூ. 2000 சேமிச்சிருவீங்க. அப்போ வந்து 300 மில்லிகிராம் வந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 கிராமுக்கு கம்மியா வந்து நம்மளால சேமிக்க முடியும். இப்ப இத பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களால ரூ. 7 ரூ. 10 ரூ. 20 எவ்வளோ எடுத்து வைக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ, அத எடுத்து வச்சு கண்டிப்பா அட்சய திதி அன்னைக்கு தங்கத்த வாங்கணும் அப்படின்னு நீங்க கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்குங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, 100 மில்லிகிராம்ல கிடைக்கக்கூடிய கோல்டு காயின். இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால மிஸ் ஆயிருங்கிறதுனால இந்த கவர்ல வந்து நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து நான் கோல்டு காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ வாங்கின ஃபர்ஸ்ட்டு காயின். இந்த காயினுமே நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்மளுக்கு பொங்கல் போனஸ் குடுத்தாங்க இல்லைங்களா? ₹1000 அந்த ₹1000லேருந்து ஒரு ரூ. 600 செலவு பண்ணி இத நான் வந்து வாங்கினேன். அந்த மாதிரி நீங்களுமே பொங்கல் போனஸ் அமௌண்ட்ட வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இதில கூட நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. மெத்தட் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, 1/2 கிராம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியா உங்களோட வச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் கோல்டு காயின். இந்த 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா, கண்டிப்பா ரூ. 6,000 அப்படின்னா 500 மில்லிகிராம் அதாவது 1/2 கிராம் வாங்க நம்மளுக்கு ரூ. 3000 தேவைப்படும். இந்த ரூ. 3000 நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 நாட்கள் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 30ன்னு எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க ரூ. 3000 எளிதா சேமிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 1/2 கிராம் தங்க காயின் வாங்கிற முடியும். அடுத்து வந்து இல்ல எங்களுக்கு வந்து வாரம் தான் வருமானம் வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 15 வாரங்கள் இருக்கு. அப்ப வாரத்துக்கு ஒரு ரூ. 200 சேமிச்சீங்க அப்படின்னா, 15 வாரத்துக்கும் உங்க கையில ரூ. 3000 கிடைச்சிரும். அந்த ரூ. 3000 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கிற முடியும். இல்ல உங்களுக்கு வந்து மாத வருமானம் தான் இருக்கு அப்படின்னா, மாசம் இந்த அட்சய திதிக்காக ஒரு 3 மாதங்கள் ரூ. 1000 எடுத்து வச்சீங்கன்னா, ரூ. 3000 கிடைச்சிரும். அப்போ நீங்க 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கிட முடியும். இதையே வந்து நீங்க வந்து 1/2 கிராம 1 கிராமா வாங்கணும், இல்ல 2 கிராமா வாங்கணும் அப்படின்னா, இத அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரூ. 6000 வேணும்னா, இங்க ரூ. 60 சேமிச்சோம்னா நம்மளுக்கு இங்க ரூ. 6000 கிடைச்சிரும். இங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரூ. 200 அப்படிங்கிறது ரூ. 300 ரூ. 350 சேர்த்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் கிடைச்சிரும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணிட்டு, இந்த அடுத்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்கம் வந்து வாங்கிட முடியும். அடுத்தது மெத்தட் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க வந்து நான் வந்து 1 கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் குடுத்துருக்கேன். இப்போ வந்து 1 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா, நம்ம கையில வந்து ரூ. 6000 தேவைப்படும் இல்லைங்களா? அந்த ரூ. 6000 என்ன மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டெய்லி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரூ. 10 எடுத்து வைங்க. ஒரு 100 நாள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம கையில
ஒரு ரூ. 1000 கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லி ரூ. 300 ஒரு 15 வாரத்துக்கு ரூ. 300 எடுத்து வச்சோம் அப்படின்னா வார வாரம் ரூ. 4500 அதாவது ரூ. 10 எடுத்து வைக்கும் பொழுது ரூ. 1000 கிடச்சிருது. ரூ. 300 வார வாரம் எடுத்து வச்சோம்னா ரூ. 4500 கிடச்சிருது. இதையே வந்து இந்த ரூ. 300 எப்படி சேமிக்கலாம்னு சொல்லி நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ரூ. 300 எப்படி சேமிக்கலாம்னா ரூ. 20 ரூ. 40 ரூ. 60 ரூ. 80 ரூ. 100 அதாவது ரூ. 20 கூடுதலா சேமிச்சீங்க அப்படின்னா, வாரத்தில ஒரு ரூ. 300 கிடைச்சிரும். இதையே ஒரு 15 வாரத்துக்கு சேமிச்சு பாருங்க. ரூ. 4500 நம்ம கையில இருக்கும். அடுத்தது மாதம் மாதம் உங்களால சேமிக்க முடியுது அப்படின்னா, மாதத்தில ஒரு 3 மாதம் இருக்கு இல்லைங்களா? அதில 200, 200 சேமிங்க. இங்கே ரூ. 600 நம்ம சேமிச்சுருவோம். இப்ப ரூ. 10 சேமிச்சா ரூ. 1000 கிடைக்குது. ரூ. 300 சேமிச்சா ரூ. 4500 கிடைக்குது. ரூ. 200 சேமிச்சா ரூ. 600 கிடைக்குது. இப்ப கூடுதலா நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6100 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6000 கிடைச்சது அப்படின்னா, இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க 1 கிராமும் வாங்கலாம், 10 கிராமும் வாங்கலாம். இதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாரி இந்த கால்குலேஷனை நீங்க மாத்தி போட்டு நீங்க வாங்க முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி 3 மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 மெத்தடில எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதோ அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்களும் அட்சய தீதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து நிச்சயமா வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அட்சய தீதி அன்னைக்கு தங்கம் வாங்குங்க. வாங்குறதுக்காக நான் வந்து முன்னாடியே உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அட்சய தீதி அன்னைக்கு யாரெல்லாம் தங்கம் வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும், யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.